வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான ஸ்மாக்டவுன் கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்அஃபிஷியலான ஒரு சில விஷயங்களும் நடந்திருக்குது. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் சைடில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஸ்மாக்டவுன் நடக்கும்போதே ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு நம்ம டாமினிக் மிஸ்டரியோ போயிட்டார். ஆல்ரெடி அவர் டபிள்யூடபிள்யூல இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கார். ட்ரிபிள் ஏக்கு போய் ட்ரிபிள் ஏ சாம்பியன்ஷிப் எனக்கு வேணும், அந்த சாம்பியன்ஷிப்பை நான் மோதுறேன் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி ட்ரிபிள் மேனியாவில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ சேர்ந்த டிராகன் லீ அண்ட் எல் கிராண்டோ அமெரிக்கானோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஏயோடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லியிருந்தாங்க. இப்போ டாமினிக் சேர்ந்ததுனால டிராகன் லீ வெர்சஸ் வைக்கிங்கோ வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் எல் கிராண்டோ அமெரிக்கானோ ஒரு ஃபேட்டல் ஃபேர்வே ஃபார் த ட்ரிபிள் ஏ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிட்டு. இதில் ட்ரிபிள் ஏ சாம்பியனாக இருக்கவர் மட்டுமே ட்ரிபிள் ஏ ரெஸ்லர்ஸ், மற்ற 3 பேருமே டபிள்யூடபிள்யூ சேர்ந்தவங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டை டபிள்யூடபிள்யூ கிரியேட் பண்ணதுக்காக ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனி கிரியேட் பண்ணதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் நடக்கும்போது ஒரு பெரிய மூமெண்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாமா? சம்மர் ஸ்லாமுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து எக்கச்சக்க மேட்சஸாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டே 1க்கு ஒரு 7 மேட்ச்சு, டே 2க்கு ஒரு 6 மேட்ச்சு அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க போல இருக்குது. அதனால் இப்போ அஃபிஷியலாக இன்னொரு மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்காக ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்க அப்படின்னு. அதுதான் கேரியிங் கிராஸ் சாமி ஜெயின் மேட்ச். ஆல்ரெடி நைட் ஆஃப் சாம்பியனில் கேரியிங் கிராஸ்க்கும் சாமி ஜெயினுக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் கேரியிங் கிராஸ் வந்து தோற்று போயிட்டார், சாமி ஜெயின் வந்து வெற்றி பெற்றார். ஸோ நைட் ஆஃப் சாம்பியனுடைய ரீமேட்ச் வந்து போன வாரம் மண்டே நைட்டெல்லாம் நடந்தது. அந்த மேட்ச்சில் ஒரு சீட்டிங் முறையில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வந்து தோத்துட்டார். ஸோ 3வது மேட்ச் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த மேட்சை இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கேரியிங் கிராஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குது. ஸோ சாமி ஜெயினுக்கு சம்மர் ஸ்லாமில் மேட்ச் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 தடவை நடந்த மேட்சை சம்மர் ஸ்லாம் வரைக்கும் கொண்டு போகிறாங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி சம்மர் ஸ்லாமில் சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடந்த மேட்சே நடக்கும், அதுக்கான இன்ட்ரெஸ்டிங்கை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிபுலேஷன். ஆக்சுவலி இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் மேட்ச் கார்டு நல்லா இருக்குது, எக்கச்சக்க மேட்ச் ஸ்டிபுலேஷன் மேட்ச்சு. அதில் இந்த மேட்சையும் ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை டபிள்யூடபிள்யூ பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரில, பண்ணால் நல்லா இருக்கும். கேரியிங் கிராஸ் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் விளையாட்டா இருப்பா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி பார்த்த மேட்ச் தானே, அதனால் ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹங்கிள் ஹவுடி கூட இருக்கிற ஒயிட் சிக்ஸ் அவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஃபஸ்ட் எவராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆண்ட்ரேடே அண்ட் ரே ஃபினிக்ஸ். ஆக்சுவலி ரே ஃபினிக்ஸ் கூட பெண்டா இருக்க வேண்டிய நிலமை, பெண்டா சிங்கிள் கிரியர் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஆண்ட்ரேடேவே கோர்த்து விட்டுட்டாங்க. மேட்ச் உண்மையிலேயே பக்கா. ஆக்சுவலி ஆண்ட்ரேடே அண்ட் ரே ஃபினிக்ஸ் டாக் டீம் டிவிஷனில் நல்லாவே சண்டை போடுறாங்க. இந்த மேட்ச்சில் மற்ற எண்டவர் அதாவது ஸ்மாக்டவுனில் இருக்கிற எல்லா டாக் டீம் டிவிஷனும் சேர்ந்து இவங்களை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பிடி டட்லீஸ் மற்றும் ஹம்பர்டோ குரேரோ அண்ட் ஏஞ்சல் கிராஸாவை தவிர்த்து எல்லா டீமும் வந்து பங்கேற்றிருப்பாங்க. ஸோ இதனால் கடுப்பான ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 டாக் டீம் இருக்காங்களா, 6 டாக் டீமுக்குள்ளே சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம இதை ரசல் மீனியாலேயே எதிர்பார்த்தோம், ரசல் மீனியாவில் நடக்கலை, பட் ஆனால் இப்போ சம்மர் ஸ்லாமுக்கு பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மூமெண்ட். 25 வருஷத்துக்கு அப்புறமா சம்மர் ஸ்லாமில் ஒரு டாக் டீம் மேட்ச் லேடர் மேட்சாக நடக்குது. இதுவே 25 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிற முதல் தடவை. ஸோ இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயந்தான். இதில் டிஐஒய், மோட்டார் சிட்டி மிஷின் கன், வயர்ட்ஸு கரண்ட் சாம்பியன், ஸோ அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ், ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்சியம், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரேட் அண்ட் ரே ஃபினிக்ஸ். ஆக்சுவலி ஸ்மாக்டவுன் செய்து டாக் டீம் டிவிஷன் நல்லா இருக்க காரணமே இந்த லேடர் மேட்ச் தான். ரசல்மனியாவில் லேடர் மேட்ச்சில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் பிரிஞ்சுது. அதுக்கப்புறமா பிளட் லைன் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கும் போது அவங்க ஸ்மாக்டவுனில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதே மாதிரி மீண்டும் ஒருக்கா
பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன் வந்த பிறகு இந்த ரெசல்மேனியாக்கு முன்னாடி டாக் டீம் சாம்பியன்ஷிப் லேடர் மேட்ச், அதுவும் டிஎல்சி மேட்சாக நடந்திருந்தது. ஸோ அவங்க வந்து லேடர் மேட்ச் நடக்கும்போது வெறும் லேடர் மேட்ச் அப்படின்னு சொல்லாமல் அது டிஎல்சி மேட்ச்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயிட் 6 போனதுக்கப்புறமா மீண்டும் அந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சையும் WWE பார்த்தீங்கன்னா எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா லேடர் மேட்ச் அப்படின்னு இல்லாமல் டிஎல்சி மேட்ச். பொதுவாகவே லேடர் மேட்ச்னா என்னென்னு கேட்டிங்கன்னா லேடர் மேலே சாம்பியன்ஷிப்பே எடுக்கணும், அவ்வளோதான். எந்த பொருளை வேணாலும் எடுத்து அட்டாக் பண்ணலாம். ஸோ டிஎல்சினாலும் டேபிள் லேடர் சேஸ் இந்த மூணுத்தையும் மக்கள் மத்தியில் காட்டியிருப்பாங்க. டேபிள்ஸ் அதிகமாக உடையிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டு இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்லாம் நடக்க போது டிஎல்சி இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமுடன் இணைந்திருக்குது. இதுவும் 25 வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் நடந்திருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டட்லி பாய்ஸு, எட்ஜி, கிறிஸ்டின்னு இவங்களாம் இருந்தாங்களா, அந்த டைமில் ஒருக்கா நடந்தது. இப்போ 25 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மேட்ச் நடக்குது. டிஎல்சி WWE அதுக்கப்புறமா ஒரு பேப்பரையோ நடத்துனாங்க. ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறமா அந்த டிஎல்சி பேப்பரையோ டிசம்பர் மந்த் நடத்தவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிஎல்சி பேப்பர் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டாங்க. இப்போது சம்மர் ஸ்லாம் கூட இந்த டிஎல்சியை மெர்ஜ் பண்ணிட்டாரு ட்ரிபிள் ஹெச். டிஎல்சி மேட்ச் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் நடக்க போகுது. ஸோ அதுவும் லேடர் மேட்ச். ஆனால் எனக்கு என்னமோ இந்த டிஎல்சி அப்படிங்கிற பேரை கேட்டோன்னா பழைய ஞாபகம் தான் வருது. டிஎல்சின்னு ஒரு பேப்பர் வைப்பாங்க. செவிவை சாம்பியன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா லேடர் மேட்ச் நடக்கும். அதெல்லாம் ஒரு மூமெண்ட்டுங்க. இப்போ அது இல்லை அப்படிங்கிறது நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா லேடருக்கு மேலே ஏறி அந்த சாம்பியன்ஷிப் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் தானே. அது எப்படி சொல்ல, இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கணிக்க முடியாத லெவலில் இருக்கும். அதுலேயும் ரோமன் ரீன்ஸும் கெவின் ஓவன்ஸ் தான் கடைசியில் சண்டை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் தண்டர் டோம் எரால அதுக்கப்புறமா பார்க்கவே முடியல. என்ன பண்ண, அதெல்லாம் ஒரு பொற்காலம் தாங்க. சரி, இப்போ மீண்டும் சம்மர் ஸ்லாமில் அதுவும் 6 பேக் மேட்சாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்குது. நீங்கள் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? நான்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். என்ன மாதிரி யாரெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கன்பாஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உலகநாதன் லோகன் பால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்மாக்டவுனுக்கு வந்திருந்தார். அவருக்கு சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருப்பது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஸோ அவர் வந்து ஜெல்லி ரோலுக்கு கூட ஒரு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளாட போகிறாரு. டீம் அப்பா அவர் கூட ட்ரூ மேக்கிண்டர் இருக்கார், இந்த பக்கம் ராண்டி ஆட்டன் இருக்கார். இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு எப்படி சொல்ல 2 டேக் டீமும் சண்டை போடுற மாதிரி ஒரு கவுண்ட் டவுன் மேட்சாக ஒரு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்களாம். ஸோ அது மேபி அது என்ன ஸ்டிபுலேஷன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் சொல்லலாம். அண்ட் நம்ம ஹல்க் ஹோகன் இறந்து போயிட்டார். ஸோ உண்மையிலேயே ஒரு பெரிய மரியாதையை கொடுத்துட்டாங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா ஸ்மாக்டவுன் 2 hour ஷோ, அந்த 2 hour ஷோவில் 15 நிமிஷம் ஹல்க் ஹோகனுக்காக ட்ரிபிள் ஹெச் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா ஹல்க் ஹோகன் ஒருத்தர் இல்லைனா ரெஸ்லிங் இல்லை, WWE இல்லை. ஏன்னா அவர் ஒரு சூப்பர் ஹீரோ, சக்திமான் மாதிரி, சூப்பர்மேன் மாதிரி அவர் ஒரு சூப்பர் ஹீரோ. எங்கே போனாலும் அவருக்கு ரசிகர்கள் மத்தாலும் இருக்கும். WWEல ரெசல்மேனியா நடத்தது காரணமே ஹல்க் ஹோகன் தான். ஹல்க் ஹோகன் இருக்கார், அவர் முகத்தை பார்த்து தான். ஸோ இப்போ கூட நம்ம எல்லாருமே சொல்கிறோம் ஹல்க் ஹோகனுடைய ரெசல்மேனியா ரெக்கார்டில் ரோமன் ரீன்ஸ் முறியடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. 1700 நாள் சாம்பியன், WWE சாம்பியன், ரெசல்மேனியா 9 தடவை. ஸோ எல்லாமே ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டு தான். ஸோ அப்படிப்பட்ட ஹல்க் ஹோகன் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்டரில் பார்த்தீங்களா, ஷர்ட்டை கிளிக்கும் போது எப்படி உடம்போடு இருக்காரு, அதே உடம்போடு தான் சாகும்போது இருந்தார். ஸோ திடீர் மாரடைப்பால் இறந்துட்டார். ஸோ அவருடைய இறப்பை பார்த்தீங்கன்னா இனி நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ட்ரிபிள் ஹெச்சே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே ஜேக்கப் ஃபாட்டு பேக் சைடில் பேசுறதை கேட்டிருப்பீங்க. ஜேக்கப் ஃபாட்டு அவருக்கும் சோலசுக்காவுக்கும் சம்மர் ஸ்லாம் நடக்க ஸ்டீல் கேட்ச் மேட்சை பேசும்போது அந்த இடத்துக்கு சர்ப்ரைஸாக நம்ம மிஸ் ஐயா வந்திருப்பார். யோ மிஸ் ஐயா, நீ இன்னும் WWE இருக்கிறியா, நீ போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் எல்லாம் வந்தது. ஸோ இன்றைக்கி மிஸ்ஸு வந்தோன்னே ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஷாக்கிங் ஆகிட்டாங்க. மிஸ்ஸோடைய சொந்த ஊரில் தான் இன்னைக்கு ஸ்மாக்டவுன் நடந்ததுனால எனக்கு கெத்து காட்டணும்னு சொல்லிட்டு ஜேக்கப் ஃபாட்டுடைய கன்னத்திலேயே ஒரு அரைஞ்சி ஏன் கூட மேட்ச் விளையாடு, அதாவது ஜேக்கப் ஃபாட்டுவோடைய கன்னத்திலேயே அரைஞ்சி ஜேக்கப் ஃபாட்டுவை சேலஞ்ச் பண்ணியிருப்பார். அந்த விஷயம் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மிஸ்ஸுக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் மேட்சும் நடத்தியிருந்தாங்க. ஆஃப்டர் லாங் டைம் மிஸ் தோத்தாரே இல்லையோ, ஆஃப்டர் லாங் டைம் மிஸ்ஸை பார்த்ததில் பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷப்பட்டுருக்குறாங்க. ஏன்னா மிஸ் ரெஸ்லிங்கை விட்டு போயிட்டாரு, அவர் டிவி ஆங்கரிங் போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டிவி ஷோவில் வந்து அவருடைய முகத்தை காட்டிட்டார்ல, அந்த வகையில் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷப்பட்டுருக்குறாங்க. ஸோ நீங்கள் மிஸ்ஸை இன்றைக்கி பார்த்தது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கெல்லாம் மிஸ்ஸை பார்த்தது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ நானும் WWE போயிட்டாரோன்னு நினச்சேன். பட் நான் மீண்டும் WWE வந்துட்டார், ட்ரூத்தும் வந்துட்டார், நம்ம மிஸ்ஸும் வந்துட்டார். ஆமாம், ட்ரூத்துன்னு ஒரு ஆள் இருந்தார்ல, எங்கே போனார், இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டுல. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் பெண்டா எக்கச்சக்க ரெஸ்லருக்கு மேட்சே இல்லை. குறிப்பாக நம்ம டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் அலிஸ்டா பிளாக்குக்கும் சம்மர் ஸ்லாமில் தான் மேட்ச் வைப்பாங்கன்னு பார்த்தா இந்த மேட்சை நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் நடக்குது அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
இந்த சம்மர்ஸ்லாம் ஸ்லாக் நிறைய காலியாக தானே கிடக்குது. ஏன்னா சம்மர்ஸ்லாம் அப்படிங்கிறது எக்கச்சக்க மேட்ச் வச்சாலும் ரசிகர்கள் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ இந்த மேட்சே சம்மர்ஸ்லாம் வச்சுருக்கலாம். மேபி சம்மர்ஸ்லாமுக்காக வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரில. ஒரு ரூமர் கூட வந்திருக்குது, அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா எல்ஏ நைட்டு, பெண்டா, எக்கச்சக்க பெரிய ரெஸ்லர்ஸ்க்கு இந்த வருஷம் சம்மர்ஸ்லாமில் மேட்ச் இல்லை. ஸோ அதை டீக்ளீட் பண்ணுறதுக்காக எதாவது பண்ணுறாங்களான்னு தெரில. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா WWE வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் வந்து சம்மர்ஸ்லாமில் வந்து டே 1ல் 7 மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டே 2ல் பார்த்தீங்கன்னா 5 மேட்சை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் கணக்குப்படி பார்த்தாலும் டே 1ல் வந்து ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச்னு வைங்களேன். டே 2ல் ஒரு 6 மேட்சாச்சும் நடக்கணும். அது மேபி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் மெயின் ஒன்று சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜான்சனா ஏன் இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வரலன்னா, அவருக்கு ஷூட்டிங் ஷெடியூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சீனா சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா WWE வந்து சம்மர்ஸ்லாம் நடத்ததுனால சம்மர்ஸ்லாமுக்கு ஜான்சனா வர போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா, அதாவது சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா ஜான்சனா பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வர போகிறாரு. ஸோ சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி இந்த சம்மர்ஸ்லாம் சீசனில் ஜான்சனாவை நம்ம அதிக நாள் பார்க்காம மிஸ் பண்ணிட்டு இருக்கோமே, அந்த மூவ்மெண்ட் நடக்காதான். சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா ஜான்சனா ஒரு 3 வீக்ஸ் ஸ்மாக்டவுனுக்கு கண்டினியூவாக வர போகிறாரு. ஆக்சுவலி தேவைப்படுற சம்மர்ஸ்லாம் ஸ்டோரியில் ஜான்சனா வரமாட்டேக்காரு. சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா வராரு. என்னத்தை சொல்ல அப்படின்னு எனக்கு தெரில. சரி, ஜான்சனா சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா சாம்பியனாக இருக்காரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜான்சனா இப்போ அவர் நேற்று போன வாரமே சொன்ன மாதிரி ஹெவி பெட்ரோல் ஷூட்டில் இருக்கிறாரு, மூவியில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வரல. அண்ட் காய்ஸ், இப்போ நான் இந்த நியூஸோட எண்டிங் வந்துட்டேன். சம்மர்ஸ்லாமோடைய டே 1 டே 2ல் அஃபிஷியலி WWE என்னென்ன மேட்ச்லாம் நடத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. டே 1ல் 7 மேட்ச், டே 2ல் 5 மேட்ச். அது எதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டே 1ல் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் குந்தர் வெர்சஸ் சிஎம் பாங்குக்குள்ள வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச், ராண்டி ஆர்டன் அண்ட் ஜிம் ரோல் வெர்சஸ் லோகன் பால் ட்ரூ மேக்கின்டரோட சிங்கிள்ஸ் மேட்ச், டிஃபனி வெர்சஸ் ஜேட் கார்கலுக்கான உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச், அண்ட் சாமி ஜயன் வெர்சஸ் கேரியன் கிராஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். அண்ட் மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதை தான் நடத்த போகிறாங்களான்னு தெரியல. நான் மெயின் ஈவெண்ட் ரோமன் ரெயின்ஸ் இருந்தாலே மெயின் ஈவெண்ட் சொல்லிட்டுருக்கேன். ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே ஊசோ வெர்சஸ் பிரான்சன் டீன் ப்ரான் பேக்கருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச். இதை தவிர்த்து WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், லேடர் மேட்ச், இது வந்து அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. அப்படியே டே 2க்கு போனோன்னா ட்ரிபிள் த்ரெட் உமன் சாம்பியன்ஷிப், ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப், இதை தவிர்த்து யுனைடெட் சாம்பியன்ஷிப், ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு, உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அண்ட் மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்ப். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜான்சனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட டே 2ல் எல்லா மேட்சும் ஸ்டிபுலேஷன் மேட்சாக இருக்குது. இது அஃபிஷியலி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மேட்ச் கார்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி